ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்ய பாரதி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக், வாங்க பேசலாம். இன்னைக்கு மழை ஜோராக பெஞ்சிட்ருக்கு. வெளியில் நல்லா ரொம்ப காத்தடிக்குது, சிலு சிலு சிலுன்னு. புயல் காற்று ரொம்ப டேஞ்சர். ஸோ மோஸ்ட்டாக வெளியே போகாதீங்க, சேஃபாக இருங்க. அன்றாட தேவைக்கு நாங்கள் போய்த்தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போங்க, சேஃபாக போயிட்டு வாங்க. இன்னைக்கு என்ன டாப்பிக்கில் நான் உங்கள் கூட பேச போகிறேன்னா, நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 விஷயம் என்னென்னா, நம்மளோட உடம்போட ஹெல்த்தும், நம்மளோட மனசு ஹெல்த்தும். நீங்கள் இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எதை பற்றி நல்லா தெளிவாக பேச போகிறேன்னா, மென்டல் ஹெல்த். நம்மளோட மனநலம் எப்படி இருக்கணும், எதை மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பில் யார் பேச்சும் கேட்கவே மாட்டோம். ஆனால் நம்ம கேட்க வேண்டியவங்க யார், யாரோட பேச்சு நம்ம கேட்க வேண்டும், யாரை மதிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்மளோட தாய் தந்தையர். நம்ம இவங்கள ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்தது, இன்னைக்கான விஷயத்த இன்றைக்கே பண்ணுங்களேன். ஏன் நாளைக்கு பண்ணணும்? நாளைக்கு தான் பண்ணி ஆகணும், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் அப்படின்றப்போ, அந்த விஷயத்த உங்களால் இன்றைக்கே பண்ண முடியுன்றப்போ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைய நாள் தான் நல்ல நாள் என்று இல்லை, இன்றைய நாள் கூட நல்ல நாளாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நாளில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இன்றைக்கே இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தள்ளி போடாதீர்கள். அடுத்தது, ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம்னா என்னன்னா, ஒரு பொய்யோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நேர்மையாக நடந்துக்கிறது. அவங்கக்கிட்ட நம்ம நேர்மையாக பழகணும். அவங்கக்கிட்ட போய் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்லி மறைக்கிறது, அவங்க என்ன தப்பாக நினைப்பாங்க, அப்படி இப்படி இப்படி இல்லை பந்தா பண்ணிக்கிறதுக்கு போய் சொல்கிறது, இதெல்லாம் தேவையில்லாதது. சப்போஸ் அப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட போய் என்னை மன்னிச்சிருன்னு, இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி பாருங்கள். அந்த விஷயம் நார்மல் ஆகிவிடும். ஸோ நம்ம தப்பு பண்ணால் தவறுக்கு மன்னிப்பு கேட்குறதுல தவறே இல்லை. அடுத்தது, மிகவும் நமக்கு என்ன தேவை அப்படின்றது, நம்மளோட மனசில் கர்வம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரவே கூடாது. நான் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்மளை விட ஒரு விஷயம் தெரிஞ்சவர் இன்னொருத்தர் இருக்கலாம். அது எப்படி சொல்கிறதுனா, நமக்கு மனுஷனாக படைச்ச நமக்கு கடவுள் நம்மளை மனுஷனாக படைச்சிட்டார்ல, நமக்கு கடவுள் எல்லா அறிவும் கொடுத்துருக்காரான்னு கேட்டால் கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லா அறிவையுமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா, எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு நமக்கு அதிகமான டைம் பீரியட் தேவைப்படும். நம்ம வாழ்கிறதே ஒரு 60 இயர்ஸ், 60 வயசு, சாரி இங்கிலீஷ் பயன்படுத்துகிறேன் அடிக்கடி, மன்னிச்சிக்கோங்க. நம்ம வாழ்கிறதே ஒரு 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு, அதிகபட்சம் 50 தான் வாழ்கிறாங்க இப்போது சராசரியாக. நான் சொல்கிறேன், 150 வயசு வரலும் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம 150 வயசுக்குள்ளே நமக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டியது தான் கடல் அளவு இருக்கே. கடல் அளவு நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா? நம்மளால் அந்த அளவை எடுக்க முடியுமா? இல்லை வானத்தோட அளவை தான் நம்மளால் அளக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது ஒரு மித்து. நம்மளால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இல்லை நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்போம். அப்படி இருக்கப்போ எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். ஸோ ஒருத்தங்க சொல்கிறாங்களா, உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்கிறாங்களா, சரி ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க, அப்படியாப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அந்த இடத்துல உங்களோட பணிவு வெளிப்படும். அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வேற ஒன்று சொல்லு அப்படின்னு நம்ம கேட்குறப்போ அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் கூட வரலாம். அவங்க டைம் இன்னும் வேஸ்ட்டாக போகலாம். ஸோ ஆமாம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஓகே நம்ம சொல்கிறத அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க மைண்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடும்.
உங்களுக்கும் ஓகேவாயிரும். இல்லைன்னா அந்த அந்த இடத்த உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அவங்க சொல்கிறது வந்து கேட்க விருப்பம் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் வந்து எப்படி ஸ்கிப் பண்ண முடியுமோ அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு இப்போ ஒரு ஒர்க் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டிங்கன்னா நோ இஷ்யூ. அவங்க மைண்டும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களோட மைண்டையும் ஒன்றும் டேமேஜ் பண்ணாது. ஸோ பணிவாக இருங்க, எனக்கு தான் தெரியும் எல்லாம் அப்படின்னு இருக்காதீங்க. அடுத்தது, கொடுக்கக்கூடாதது வெறுப்பு. உங்களுக்கு ஒரு விஷயத்த பிடிக்கல அப்படின்றப்போ அந்த இடத்துல அமைதியாக விலகிறதுல என்ன தப்பு இருக்குது? அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிற வரையிலும் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நடக்கிற வரையிலும் அதை வந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒருத்தங்கள பக்கத்தில் இருக்கவங்கள வந்து பேட் வேர்டில் திட்டிட்டாங்க. ம். அப்போ வந்து உங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள அந்த அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர் தேவையில்லாமல் திட்டிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி ஒருத்தரை வந்து நீங்கள் தப்பு உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தரை வந்து இந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து திட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறப்போ என்னாகும்? அந்த அத்தனை பேரும் கூட்டமாக சேர்ந்து ஒருத்தருக்காக நியாயத்துக்கு போராடுறப்போ அவங்க என்னாகும்? ஓகே, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சாரி கேட்பாங்க. இல்லை ஒரு பயத்துலையாவது நம்ம பண்ண தப்புக்கு சாரி கேட்டுறலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து அந்த விஷயத்த வெறுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தீய விஷயங்கள் பண்ணுறப்போ அந்த விஷயத்த நீங்கள் வெறுக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு நடக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து கொஷின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெறுப்பு வருதுல்ல, அந்த வெறுப்பு நியாயமானதுன்னு சொல்கிறேன். அதுவே தேவையில்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சென்ட் போட்டால் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்து சென்ட் போட்டு போகிறாரு. அவர்கிட்ட போய் இல்லை அவர் மேலே ஒரு வெறுப்பை கக்கிறது இருக்குல்ல, இல்லை அவரை பற்றி பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு சென்ட்டே பிடிக்காது, இவன் வேறு இப்படி போட்டுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வேண்டாம். ஏன்னா அது அவங்களோட உடல், அவங்களோட உடை, அவங்க என்ன பெர்ஃப்யூம் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை பெர்ஃப்யூம் போடலாம் போடாட்டி இருக்கலாம், அதை நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ வெறுப்புன்றது தேவையான இடத்துல இருந்தால் அது வந்து சரி அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் வேண்டாம், எல்லா இடத்துலையும் வெறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கை. முடியாதது கூட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எப்படி சும்மா முடியுமா? முயற்சி பண்ணால் தானே முடியும். அது கூட முயற்சி கூட ஒரு நம்பிக்கையும் இருந்தால் அது இன்னும் சீக்கிரமாக நமக்கே ஒரு பூஸ்டப் இருந்து அந்த விஷயத்த நம்ம சீக்கிரமாக பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்பிக்கை. ரொம்ப பெரிய நோய்னா என்னென்னா பேராசை. இந்த இப்போலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் சொல்லலை, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கம்பெனியை சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 6000 கட்டுங்க. 6000 கட்டினீங்கன்னா மாதம் மாதம் ஆடு பார்த்தா போதும். ஆடு பார்த்தாலே போதும், உங்களுக்கு நீங்கள் போட்ட காசை 2 மாதத்தில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வரதெல்லாம் லாபம் தானே, சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்த்து விடுறவன் சும்மா நல்லவனாக இருப்பானா? அவன் ஏற்கனவே ஏமாந்தவனாக தான் இருப்பான். அவன் போட்ட காசை எடுக்கிறதுக்கு உங்களை சேர்த்து விடுவான். நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் காசை நீங்கள் எடுக்கிறதுக்கு இன்னும் 4 பேர்த்த சேர்க்க வேண்டியது கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? பேராசை. ஓ, நம்ம வந்து இவங்களோட டார்கெட்டில் யாராக இருப்பாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா வேலைக்கு போகிறவன் அவன் வேலைக்கு போகிறான், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவ்வளோவா நம்ப மாட்டான். ஸோ அவங்களோட டார்கெட் வந்து காலேஜ் போகிறவங்க. ஏன்னா அவங்க வந்து வீட்டிலேருந்து ஒரு பார்ட் டைமாக ஜாப் தேடிட்டுருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு இந்த பேராசையை காட்டி அவங்கள அந்த வலையில் சிக்க வச்சுடுவாங்க. ஸோ மிகப்பெரிய கொடிய நோய்னா பேராசை. ஸோ பேராசையை தவிர்த்துருங்க. நம்ம உழைக்கிறோமா, நம்ம உழைப்பு மூலிமா அந்த பணம் வருதா, அப்போ தான் அந்த பணம் நம்மக்கிட்ட தங்கும். அந்த உழைப்புன்றது வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு நான் சொல்லலை, கடினமாக உழைக்கணும், வேர்வை சொட்ட சொட்ட உழைச்சாதான் இங்கே வந்து காசு வரும் அப்படி இல்லை. நீங்கள் வந்து அது ஸ்மார்ட் ஒர்க்காக கூட பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்கில்
ட்ராயிங்கை கற்றுக்கலாம், இல்லை பெயிண்டிங், இல்லை வந்து எடிட்டிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து கற்றுக்கிட்டு அது மூலிமா கூட ஏர்ன் பண்ணலாம். அங்கே நீங்கள் வேர்வை சொட்ட சொட்ட அப்படிலாம் இல்லை, ஃபேன் எல்லாம் வைக்கும். மற்றபடி ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி உடல் உழைப்பு அந்த அளவுக்கு இருக்காது. பட் இருக்கும், எப்படின்னா கை வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, பேராசை வேண்டாம். ஒன்று இந்த மாதிரி ஸ்கில்லை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற ஊதியத்தை எதிர்பாருங்க. இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நம்மளை சிக்க வைக்கிறதுக்கான வலையில் போய் சிக்கக்கூடாது. அதான் பேராசை தேவையில்லாதது. அடுத்தது, இப்போது ஒருத்தங்க ஒரு 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 விஷயத்த பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளே பேசுகிறப்போ 4 வார்த்தை தப்பாக பேசுவான். அடுத்தவன் பேசுகிறதெல்லாம் 1000 தப்பு கண்டுபிடிக்கிறது. அவன் என்னமோ பேசிட்டு போகிறான். அவன் பேசுகிறத நம்ம பிடிச்சா கேட்கலாம், இல்லாட்டி கேட்காம போகலாம். அதில் 1008 தப்பு கண்டுபிடிச்சி இது தப்பு அது தப்புன்னு சொல்லி நம்ம டைமை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணிக்கணும்? ஓகே, அவன் தப்பு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதை சொல்கிறான், நம்ம இது சரி பண்ணிக்கணும்னு நினச்சா பரவாயில்ல. அவன் எப்படி நினைப்பான்? ஓ, நம்ம தப்பு நம்மளே தப்புன்றானா அப்படின்னு அவன் நினைப்பான். இதெல்லாம் தேவையா? நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனால் நல்லது. ஸோ குற்றம் காணல் தேவையில்லாதது. உங்ககிட்ட கொண்டு வந்து இதில் ஒரு தப்பை கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்றப்போ அப்போது நீங்கள் அந்த தப்பை சொல்லலாம். லைக் ஒரு உங்கள் ஃப்ரெண்டோ ஒருத்தங்க, டேய் இதை வந்து நான் வந்து நாளைக்கு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண போகிறேன், இந்த ப்ராஜெக்டில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ, உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்து அதை நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது சரி. உங்களால் அந்த விஷயத்த அவங்க மிஸ்டேக் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதை சரி பண்ணிக்குவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த தப்பை கண்டுபிடிக்கலாம். மற்றபடி அவன் லைஃப்பில் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்றப்போ நீ போய் இந்த தப்பு பண்ணாத அந்த தப்பு பண்ணாத நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ குற்றம் காணல் தவறு அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப 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 கீழ்த்தனமான விஷயம் அப்படின்னா பொறாமப்படுறது. என்கிட்ட இல்லை, அவங்கிட்ட இருக்குது. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து வேலைக்கு போகலை, ஆனால் அவன் வேலைக்கு போகிறான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்து முடித்தோம். ஆனால் அவன் வேலைக்கு போகிறான். அவன் அவ்வளோ பெரிய வேலைக்கு போகிறான். ஆனால் நான் இப்படியே இருக்கேனே. அவன் அவ்வளோ பெரிய வேலைக்கு போகிறான்னா ஒன்று அவன் பெரிய திறமைசாலியாக இருப்பான், இல்லைன்னா அவன் இந்த தேடல்னால அவன் ஒரு வேலையை போய் சேர்ந்துருப்பான். நம்ம வீட்டிலே இருக்கோம்னா நம்ம தேடல் இல்லாமல் ஒன்றும் பண்ணாமல் வீட்டிலே இருக்கோம். இல்லை, இன்னொரு லாஜிக் கூட இருக்கலாம். எப்படின்னா இவங்களுக்கு பெரிய கனவு இருக்கலாம், அந்த கனவுக்காக வீட்டிலேயே இருந்து கூட வலிச்சிட்ருக்கலாம். ஆனாலும் ஒரு பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்துட்டு போகுதுல்ல. அவன் அவ்வளோ பெரிய வேலையில் இருக்கான், நான் இப்படி இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப கீழ்த்தனமான விஷயம். அவன் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கான், நம்மளும் அவனுக்கு ஈடாக கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன போட்டி, இது தப்பு இல்லை. அவன் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கான், நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி பொறாமப்படுறது தவறு. இப்போது யூடியூப்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்பில் ஏகப்பட்ட நியூஸ் வருது. நியூஸ்ன்னு சொல்லக்கூடாது. நியூஸ்னால் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் யுனிக்காக நடக்குது, ஸ்ட்ரேஞ்சாக ஒரு புதுவிதமாக நடக்குது, அந்த விஷயத்தையும் அக்யூரேட்டாக அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக இதுதான் உண்மை அப்படின்னு கொடுக்குறதையும் தான் நியூஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போலாம் நியூஸுன்ற பேரில் யூடியூப்பில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வருது. இன்ஃபர்மேஷன்றது உண்மையாக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அதான் தகவல். இன்ஃபர்மேஷன்னா தகவல். அது உண்மையாக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அப்படி இருக்க ஒரு சில விஷயங்கள் வந்து நியூஸுன்ற பேரில் நிறைய பரவிட்டுருக்கு யூடியூப்பில். யூடியூப்லேயும் சரி, நே நிஜ வாழ்க்கையிலையும் சரி. அப்படி இருக்கப்போ எல்லா தகவல்களையும் நாம் நம்பக்கூடாது. வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஒரு லவ்வர்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு சண்டை எப்படி வரும்னா, அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க. எல்லாம் பேச வேண்டியது பேசி முடிச்சுருவாங்க. பேச எதுவுமே இல்லைன்றப்போ ஏதாவது ஒன்று பேச போய் அது பெரிய சண்டையாக வரும். அதே மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் ஒருத்தங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு கலவரம் வெடிக்கும்.
அதிக பேச்சு ஆபத்தை கொடுக்கும். பேசுங்க, அதிகமாக பேசுங்க, நல்லதை பேசுங்க. அதிகமாக பேசி நம்ம ஆபத்தை தேடிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். முடிஞ்சவரையிலும் பேச்சை குறைச்சிக்கிட்டாவே நல்லது. செய்யக்கூடாதது, யாருக்கும் செய்யக்கூடாதது நம்பிக்கை துரோகம். நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்றவங்க யாரோ ஒருத்தங்களுக்கு தீவினை செய்கிறவங்களா கூட இருக்கலாம். ஏன் நமக்கே தீவினை செய்கிறவங்களா கூட இருக்கலாம். இப்போலாம் எவ்வளோ வீடியோஸ் வருது, அதெல்லாம் போடுறாங்கல்ல. ஒருத்தன் வந்து என்னை வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், ஆனால் அவன் பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக தான் தெரிஞ்சுதான் அவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இந்த பொண்ணு கூட பேசும்போதே இன்னொரு பொண்ணு கூட கனெக்ஷனில் இருந்திருக்கா. இது எப்படி எப்படி இருக்க ஒரு விஷயம். பெரிய நம்பிக்கை துரோகம் தானே. இந்த நம்பினதும் தப்பு, இந்த இடத்துல நம்பிக்கை, அந்த பொண்ணோட நம்பிக்கை. ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ ஆசையாக ஆசபாசமாக அந்த பொண்ணு நம்பிக்கை வச்சுருக்கோ அந்த அவன் கெடுத்துட்டான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை துரோகம் நடக்குது இல்லையா. இந்த காலத்தில் இது சர்வ சாதாரணமாக நடந்துட்டுருக்கு. ஸோ நம்பிக்கை துரோகம் நடக்கத்தான் செய்யுது. முடிஞ்சவர்களும் நம்ம வந்து ஒரு சில இடத்துல சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. நம்ம யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது காலையில் நான் வந்து தூங்கி ஏந்திரிச்சேன். ஏந்திரிச்சோன்னே திடீர்னு செம்ம வயிறு வலி. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தண்ணி இருக்குல்ல, தண்ணியில் வந்து பெருங்காயத்தூள் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தாங்க. குடித்தேன். கொஞ்சம் ஓகே. அப்புறம் வந்து இந்த லவ்வோவா அது லிவ்யோன்னு ஏதோ எழுதியிருக்கும். ஆனால் லவ்வோன்னு தானே சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரில. அது கொஞ்சம் குடித்தேன். குடிச்சிட்டு நான் வந்து டேட்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த கொட்டை இல்லாத டேட்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண டேட்ஸு. அந்த டேட்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் இருந்தது. அதில் வந்து கீரைகள்லாம் டெய்லி ஒரு கீரை நம்மளோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. சரி நம்ம ஒரு மைக்ரோ க்ரீன் வந்து விளைவிக்கலாம் அப்படின்ட்டு வெந்தயத்தை வந்து ஊற வச்சேன். எங்கள் வீட்டில் வந்து நல்ல மண்ணாக இருந்தால் தான் அதில் விளைவிக்கணும் அப்படின்ட்டாங்க. அது அப்புறம் மறந்தே போயிட்டேன். வெந்தயத்தை ஊற வச்சுருந்தேன். 3 நாள் ஆச்சு, மறந்தே போயிட்டேன். அப்புறம் இதுக்கப்புறம் தண்ணி வெந்தயம் வந்து ரொம்ப 3 நாள்லாம் ஊறுனுச்சுன்னா எனக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் 3 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். அப்புறம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸில் போட்டு வெந்தயத்தை போட்டு அந்த தண்ணி எதுக்கு கீழே ஊற்றிக்கிட்டு அப்படியே மண்ணில் ஊற்றி அப்படியே இந்த பாக்ஸோட மூடி அப்படியே இருக்கும் அதுலேயே. அப்படியே போட்டு மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்க ப்ளேஸில். அடுத்த நாள் போய் பார்த்தா ஒரு 2 முளைப்பு வந்து ஒரு 2, 3 தான் விட்டுருந்தது. அப்புறம் என்னடா இப்படி இருக்குது, அவங்க வீடியோவில் காட்டினாங்க. யூடியூப்லலாம் வீடியோ பார்த்தேன். அதில் வந்து 3 நாளில் முளைச்சிருச்சுன்றாங்க. முதல் நாள்லேயே நல்லா முளைப்பு விட்டுருந்தது, நமக்கு ஏன் விடலை அப்படின்ட்டு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். அவங்க பாக்ஸில் ஓட்டை போட்டிருந்தாங்களே, நம்ம போடவே இல்லையே அப்படின்ட்டு இது மேட்ச் பாக்ஸில் குச்சியை வச்சு பற்ற வச்சு 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 பார்த்தேன். இது வேற ஈரமாக இருக்குதா, அந்த தண்ணி அந்த ஓட்டை போட்டால் தானே எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் கீழே போகும், அப்போ தானே அது முளைப்பு விடும். ஆனால் நான் ஆல்ரெடி தண்ணி நிறைய ஊற்றிட்டேன்ல, அப்புறம் அது எப்படி முளைப்பு விடும். அப்புறம் அந்த நெருப்பட்டியில் இருக்க அந்த பத்தி குச்சியை வச்சு பற்ற வச்சு வச்சாலும் அந்த ஈரத்தினால பிடிக்கவே இல்லை. எத்தனை குச்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்புறம் தான் சரி அந்த கோனூசி இருக்குல்ல, அதை வச்சு ஒரு 4 ஓட்டை அடியில் போட்டேன். அப்புறம் மறுநாள் பார்த்தா முளைப்பு வந்துருச்சு. அந்த அந்த முளைப்பு இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக வந்திருந்தது. அதான் நம்ம வயிறு வலியில் வேறு இருக்கோம்ல, அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. அப்புறம் வந்து ஒருவேளை பசியில் தான் வயிறு வலிக்குதோ அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டேன். 3 தோசை, அதுவும் சுட சுட சாப்பிட்டேன். அந்த மழைக்கு சூப்பராக இருந்தது. அதை ப்ளைனாக நல்லா முருகலாக ஊற்றி சூப்பராக இருந்தது தோசை. சாப்பிட்டேன். இப்போது யூடியூப்பில் வீடியோ இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ தள்ளி போடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்றைக்கான வீடியோ கட் ஆகும் தானே. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, தள்ளி போடாதீங்க. எனக்கு வயிறு வலி அப்படின்னு நினச்சிருந்தா இன்னும் படுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான்.
அதுக்கு ஏதோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வருதில்ல. ஸோ சோம்பேறித்தனத்தை வேண்டான்னு சொல்கிறேன். நம்மளோட இப்போது நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன், நாளைக்கு வீடியோ போடணும், அடுத்த நாளும் வீடியோ போடணும், அதுக்கு கண்டினியூவாக உழைக்கணும். அப்போதான் முன்னேற முடியும். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக உழைப்புன்றது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றது, ஒரு யூடியூப் சேனலில் அதை வந்து நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஆடிஷனுக்கு வந்து சான்ஸும் வாங்கினேன். அங்கே போய் ஆடிஷன் வந்து நடித்தேன். ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க. அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது, அதுக்கும் நீங்கள் ஓகேன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொன்னாங்களா? அந்த அந்த சின்ன சீனை வந்து ஃபஸ்ட்டு நடிக்கணும். அதுக்கு வந்து அடுத்த நாள். ஆனால் என்னோடய சிச்சுவேஷன் ரீசனாக என்னால் போக முடியல. ஸோ அந்த வெப் சீரிஸோட வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஒரு வேளை நான் என் சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் ஏதாவது சரி பண்ணிவிட்டு நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எப்போனா அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் நடிக்க வேண்டிய அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணை நான் பார்க்குறேன். அப்போது வந்து எனக்கு அப்படி ஃபீல் ஆனது, ஐயோ நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு. ஸோ நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு. அப்புறம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நல்ல நட்புன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாதுங்க. அப்படி கிடச்சிருச்சுன்னா அந்த நட்பை பிரிஞ்சிடாதீங்க. முடிஞ்ச வரல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போலாம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, பிரிஞ்சிடாதீங்க. அது எந்த ஒரு உறவுக்காகவும் நீங்கள் உங்களோட நட்பை விட்டுறாதீங்க. அப்புறம் ஒருத்தங்க வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு பென் கொடுக்குறாங்க எழுதுறதுக்கு, அப்போ கூட நம்ம வந்து நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. நன்றி அப்படின்றத நம்ம சொல்ல மறக்கவே கூடாது. அவங்க வந்து பரவாயில்லைங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்களோட பெருந்தன்மை. ஆனால் நம்ம நன்றி சொல்கிறத மறக்கக்கூடாது. நன்றின்றது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கூட, என்னோடய ஆடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில். அடுத்தது இப்போ நான் சொன்னேன்ல, அந்த எல்லா விஷயமுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு மனநலம் எப்படி இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். அப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு டிப் கொடுக்குறேன். முடிஞ்சவரையிலும் தமிழில் கையெழுத்து போடுங்க, தமிழில். ஏன்னா இப்போலாம் எல்லோரும் இங்கிலீஷில் தான் கையெழுத்து போடுறாங்க. நம்ம போடுற கையெழுத்து தமிழில் இருக்கட்டுமே. நம்மளோட தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட்டு லாங்குவேஜ், நம்மளோட முதன்மையான மொழி தமிழ்னு சொல்கிறோம். அப்போ கையெழுத்தும் தமிழில் போடலாம்ல. ஆனால் எத்தனை பேர் போடுறோம்? ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயமாவது ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதில் இருக்க எல்லா விஷயமும் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணாமல் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் வந்து நல்ல மனநலமும் நல்ல உடல் நலமும் கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஹாவ் எ நைஸ் டே டு ஆல். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், see you.